இன்றைய இன்றைய ஜீவ ஜீவ அப்பம் அப்பம் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இன்றைய நாள் ஜீவ அப்பம் பகுதியில் நாம் என்னாகமும் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளலாம். அந்த வசனத்தில், அவர்கள் தங்களுக்கு உண்டானவை எல்லாவற்றோடும் உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள், பூமி அவர்களை மூடிக்கொண்டது, இப்படி சபையின் நடுவிலிருந்து அழிந்து போனார்கள். இந்த வேதத்தின் பகுதியை பார்க்கும்போது நம்மளுடைய பார்வையெல்லாம் எதில் இருக்கும்னா, தங்களுக்கு உண்டானவை எல்லாவற்றோடும் உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள் அப்படின்ற பகுதி தான் நம்ம தென்படும். ஆனால் கிறிஸ்துவின் பாரம், அந்த கர்த்தராகிய ஆண்டவருடைய பாரம் எதில் இருக்குன்னா பின்பகுதியில், இப்படி சபையின் நடுவிலிருந்து அழிந்து போனார்கள் அப்படிங்கிற பகுதி தான் தேவனுடைய பாரம். இன்றைக்கும் நம்ம இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய காரியங்களை பார்க்கும்போது, அவர்கள் வனாந்தரத்தில் நடந்து போயில முரட்டாட்டம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறதும், அவரை கோபப்படுத்துறதும், இச்சிக்கிறதும், அவரை விசனப்படுத்துறதும், கடைசியில் அவர்கள் அந்த வனாந்தரத்திலேயே சடலங்களாக செத்து விழுந்தார்கள். நம்ம நினைக்கிறோம், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள்? இத்தனை தடவை கர்த்தருடைய ஆச்சரியமான அற்புதங்களை பார்த்துமா அவர்கள் இப்படி செய்தார்கள்? அவர் அவ்வளவு காரியங்களை செய்து அந்த ஜனங்களை நடத்தின போதும் அவருடைய காரியங்களை அவர்கள் விளங்கி கொள்ளவே இல்லையா? ஏன் இப்படி நடந்து கொண்டார்கள்னு இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு கேள்வி இருக்கும். நமக்கும் அப்படிப்பட்ட கேள்வி இருக்குது. ஆனால் இன்றைக்கும் அதை நம்ம யோசித்து பார்த்தோம்னா, அன்றைய நாட்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கைகளில் பைபிள் கிடையாது, தேவனுடைய வார்த்தைகள் கிடையாது. மோசே தான் அந்த 10 கற்பனையை தான் முதலாவது தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு வந்தார். அப்போ கர்த்தரை கூட அவர்கள் அறிந்திருக்கவில்லை. அவருடைய காரியம் என்ன, அவர் எப்படிப்பட்டவர், எதுவுமே அவருக்கு தெரியாது. மோசே தான் ஆதியாகமத்திலிருந்து நம்மளுக்கு எழுதி கற்பனையை கொடுத்தார். ஆனால் அவர்களோ அறியாதவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட காரியத்தில் தான் அவங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம கையில் வேதம், நம்மளை முற்றும் முடிய கர்த்தருடைய பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து செல்லும்படிக்கான உணர்வை கொடுத்து நடத்தத்தக்கதான பரிசுத்த ஆவியானவர் சபையை வச்சு, ஊழியங்களை வைத்து, ஊழியர்களை வைத்து எவ்வளவு காரியங்களை தேவன் நம்மளுக்கு செய்திருக்கும் போதும் நாம் எப்படி முரட்டாட்டத்தோடு கூட இன்றைய நாளில் இருக்கிறோம்ன்றத நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். என்னாகமம் 16ஆம் அதிகாரத்தை நாம் ஒரு முறை முழுவதுமாக வாசித்து அதில் தேவன் என்ன சபையை குறித்து சொல்லுகிறார்ன்றத நம்ம கண்டிப்பாக அதை படித்து பார்க்க வேண்டும். சரி, இந்த என்னாகமம் 16 என்ன நடக்குது? தேராகு, தாத்தான், அபிராம், ஓன் அப்படின்ற இந்த 4 பேர் மோசேக்குக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக எழும்பி, நீங்கள் மட்டும் தான் ஊழியம் செய்யணுமா? நீங்கள் ரொம்ப மிஞ்சி போகிறீங்கன்னா என்ன, எங்களை ரொம்ப அடிமை மாதிரி நடத்துகிறீங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது உங்கள்கிட்ட இருக்கிறது, ஏன் அப்படி தான் கர்த்தர் எங்களை நடத்துகிறாரா, ஏன் நாங்களே ஊழியம் செஞ்சால் என்ன அப்படின்ற அந்த காரியம்தான் அவர்களிடத்தில் வந்தது. அதுக்காக தான் கர்த்தர் கோபம் உண்டவராய் மாறினார். அந்த காரியத்தை என்னாகமம் 16ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனங்களில் பார்க்கலாம். கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்யவும், சபையாரின் முன்னின்று அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும், உங்களை தம் அண்டையிலே சேர பண்ணும்படி இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் சபையாரிலிருந்து உங்களை பிரித்தெடுத்ததும், அவர் உன்னையும் உன்னோடைய கூட லேவியின் புத்திரராகிய உன்னுடைய எல்லா சகோதரரையும் சேர பண்ணினதும் உங்களுக்கு அற்ப காரியமோ? சபையில் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இந்த லேவிய கோத்திரத்துக்கு, அந்த தேராகு, தாத்தான், அபிராம் இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஊழியத்தின் பகுதியை கர்த்தர் கொடுத்துருந்தார். இன்றைக்கும் சபையில் நம்மளுக்கும் அப்படி சபையில் அநேக காரியங்களை கொடுத்துருக்கார். என்ன? கூட்டுறது, மாப்படிக்கிறது, டாய்லெட் கழுவுறது, பேங்க் அக்கௌண்ட்ஸில் ஏதாவது பில் பணம் கட்டுறது, இபி பில் கட்டுறது, சபைக்காக சபையின் காரியங்களில் சின்ன சின்ன காரியங்கள் ஒதுங்கு பண்ணுறது, இப்படிப்பட்ட அநேக சின்ன சின்ன காரியங்களை தேவன் கொடுத்துருக்கிறார். அது உனக்கு அற்ப காரியமானு கேட்குறாரு. இன்றைக்கி உலகத்தில் வேலை கிடைக்கிறது, வேலை செய்கிறதெல்லாம்
அற்ப காரியம் கர்த்தருக்கு. ஆனால் தேவனுடைய சபையில் ஒரு சின்ன காரியத்தை செய்கிறதும் பரத்திலிருந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற காரியம். ஆனால் நம்மளும் என்ன நினைக்கிறோமோ அதை அற்ப காரியமாக நினைக்கிறோம். அவர்கள் அப்படித்தான் நினச்சாங்க. நான் செய்கிறது சின்ன காரியம் அப்படின்ட்டு நினச்சாங்க. அவருடைய இருதயத்தில் என்ன நோக்கம் இருந்துச்சுன்னா, அந்த என்னாமம் 16:10 இறுதி பகுதியில், இப்பொழுது ஆசாரிய பட்டத்தையும் தேடுகிறீர்களோ, அவருடைய இருதயம்லாம் ஆசாரிய பட்டம் வேணுன்றது தான். அங்கே தான் தேவன் அவருடைய இருதயத்தை பார்த்தார். அதனால தான் ஒரே நாளில் அந்த 4 பேர் இன்னும் அவர்களோடு கூட சேர்ந்து அந்த 250 பேர் மொத்தமாக பாதி பேர்த்தை அக்னியில் பட்சிக்கிறார், பாதி பேரை உயிரோடைய பாதாளத்தில் இறக்குகிறார். இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்குது. சரி, இன்றைய நாட்கள்லேயும் இந்த சபையானது எப்படி இருக்கிறது? இயேசு கிறிஸ்து வந்தபோது சொன்னார், என் பிதாவின் வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்ததுன்னு சொன்னார். அவர் வரும்போது அது பிதாவின் வீடாக இருந்தது. இன்றைக்கு சபை எப்படி இருக்குது? அவர் வாழ்ந்து தன்னுடைய சரீரத்தை பிற்க கொடுத்து இரத்தத்தை சிந்தி இந்த சபையை உருவாக்கினார். இப்போ அந்த சபைக்கு அதே மாமிசமும் இரத்தமும் உடைய ஒரு உயிர் இருக்குது. அதில் காயம் உண்டாச்சுன்னா இரத்தம் வரும். அந்த சபைக்கு ஒரு தீங்கு நடக்கும்போது கிறிஸ்துவின் சரீரத்தில் வேதனையும் வலியும் உண்டாகும். அதை இன்றைக்கி நம்ம அநேக வேளைகளில் விளங்கி கொள்ளுகிறதில்ல. அதை குறித்து நாம் எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 12-13 நாம் பார்க்க முடியும். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மெய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். அவரே இந்த சபையை கொண்டு வந்து கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடையணுன்றதுக்காக அவரே நாமினேட் பண்ணுறார். அப்போஸ்தலர் நாமினேட் பண்ணுறார், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், மேய்ப்பர், போதகர், அவரே அந்த அதிகாரத்தை உண்டு பண்ணி அவரே நடத்துகிற பகுதி. இன்றைக்கி சபைக்குள்ளே அடங்கி இருக்கிற விசுவாசிகளாகிய நாம் இப்படி கர்த்தருடைய கரம்தான் இந்த காரியத்தை செஞ்சுருக்குன்னு அடங்கி இருக்க நம்மளால் முடியலை. நான் சபையில் உள்ளே நுழையும் போது நான் எப்படி மாறுறேன்னா, அந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் ஒரு அவயமாக மாறிடுறேன், உறுப்பாக மாறிடுறேன். ஆனால் நான் என்ன பண்ணுறேன்? நான் கையாக இருக்கிறபடினால் கண்ணை குத்தி கெடுக்கிறேன், ஒரு காலை வெட்டி எரியிறேன். இப்படிப்பட்டதான தீங்கை தான் சபைக்கு நான் செய்கிறேன். விசுவாசிக்கு விரோதமாக புரணி பேசி அல்லது அவங்களுடைய மனசை புண்படுத்தி சபையை விட்டு துரத்துறது, ஊழியக்காரங்களை குறித்து ஏளனம் பேசுகிறது, கேலி பண்ணுறது, பிரசங்கங்களை குறித்து விமர்சனம் பண்ணுறது, இப்படி அநேக காரியங்களை நாம் செய்கிற காரியம் எல்லாமே நாமே கிறிஸ்துவின் சரீரத்தில் காயத்தை உண்டு பண்ணி ரத்தம் வடிய அவருடைய சரீரத்தை வேதனை உண்டாக்குகிற காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்படி ஒரு காலம் செய்யக்கூடாது. அந்த சபையில் பக்தி விருத்தி உண்டாகணும். என்னைய சபையில் ஒரு அவயவயமாக வைத்திருந்தார்னு சொன்னால், ஏதோ ஒரு கண்ணுக்கு அடிபட்டுருச்சுன்னா அந்த கை உடனே போய் ஆறுதல் படுத்துறது, அந்த கண்ணுக்கு சில உபகாரங்களை செய்கிறது, காலுக்கு அடிபட்டுச்சுன்னா அந்த கை போய் மருந்து போடுறது. இப்படி அந்த அவயம் கிறிஸ்துவின் சரீரத்தில் அன்பு கூறணும். ஒருவருக்கொருவர் விசுவாசிகளில் குறை உண்டானால் அவர்களை மன்னித்து அவருடைய காரியங்களை தனக்குரியதாக எடுத்துக்கொண்டு அவர்கள் கிறிஸ்துவுக்குள் ஊன்ற கட்டப்பட ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய பாரப்படணும். நம்மளை நடத்துகிற ஊழியக்காரங்களோ அல்லது மேய்ப்பர்களோ போதகர்களிடத்தில் ஏதாவது ஒரு குறைவு இருந்துச்சுன்னா அதற்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்கணும். அங்கே தான் கிறிஸ்து அந்த அவயவயத்தை பார்த்து சந்தோஷப்படுவார். இன்றைக்கும் கர்த்தர் தாமே இந்த காரியங்களை நம்மோடு கூட இடைப்பட்டு அவருடைய பாரத்தையெல்லாம் வெளிப்படுத்தினபடியினால் நாம் சபையை குறித்து இதுவரைக்கும் செய்த தீங்குகளை கர்த்தர் மன்னிப்பாராக. மனம் திரும்புவோம். கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. இன்றைய நாளிலிருந்தும் நாம் ஒவ்வொருவரும் சபையை நேசிக்கிறவர்களாய், சபையின் மற்ற அவயங்களையும் நேசிக்கிறவர்களாய், சபையின் தலையை நமக்கென்று சபையில் யார் தலையாய் வைத்திருக்கிறார்களோ அவர்களிடத்தில் அன்பு கூர்ந்து அவர்களை நேசிக்கிறவர்களாய் நாம் இப்படி செய்தோம்னா தேவன் நம்மை கண்டு மிகவும் சந்தோஷப்படுகிறவராய் நம்மை அபிஷேகத்தினாலும் கிருபையினாலும் அவருடைய பலத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பி அநேக கிருபைகளை நம்மளுக்கு தந்து நடத்துவார். கண்டிப்பாக நம்முடைய நாளில் கிருபை பொருந்திய அந்த தேவனுடைய மகத்துவத்துக்குள்ளே அடங்கியிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமேன். தேவனே, என்னை மன்னித்தருளும். நான் இருக்கும் சபை வெறும் கட்டிடம் அல்ல, அது கிறிஸ்துவின் சரீரம். அதற்கு உயிருண்டு. அது காயப்பட்டால் வலியும் வேதனையும் கிறிஸ்துவிற்கு ஏற்பட்டுவிடும். இனி நான் என் சபையை நேசித்து அன்பு கூர்ந்து
போற்றி பாதுகாப்பேன். நீரே எனக்கு உதவி செய்தருளும்.